காகமும் பொல்லாத பாம்பும். ஒரு காட்டுப்பகுதியில் ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அந்த மரத்தில் ஒரு அப்பா காக்காவும் அம்மா காக்காவும் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அதுங்க அப்போ தான் 3 குட்டி காக்கா குஞ்சுகளை பொறிச்சு இருந்துச்சுங்க. ஒரு நாள் அந்த 2 காக்காவும் உணவு தேடி வெளியே போச்சுங்க. அப்போ அந்த மரத்துக்கடியில் வசித்த ஒரு பாம்பு அங்கே வந்துச்சு. அந்த காக்கா குஞ்சுங்களை தின்னுட்டு அந்த பொல்லாத பாம்பு திரும்பவும் அந்த மரத்துக்கடியிலேயே போயிடுச்சு. கூட்டுக்கு திரும்பி வந்த அந்த அப்பா அம்மா காக்கைக்கு ரெண்டும் ரொம்பவே வருத்தப்பட்டுச்சுங்க. அப்போ தான் அந்த அம்மா காக்கா மரத்துக்கு அடியில் பாம்பு போனதை பார்த்துச்சு. அடடா, இந்த பாம்பு தான் நம்ம காக்கா குஞ்சுகளை சாப்பிடுதான்னு ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு அந்த அம்மா காக்கா. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நிறைய முட்டைகளை போட்டுச்சு அதுங்க. இப்போவும் அந்த பொல்லாத பாம்பு காக்கா கூட்டுக்கு வந்து முட்டையை முழுங்கிருச்சான். ரொம்பவே வருத்தப்பட்ட காக்கா ரெண்டும் பக்கத்தில் வசிக்கிற ஒரு புத்திசாலி நரிக்கிட்ட போய் தங்களை காப்பாத்துங்கன்னு உதவி கேட்டுச்சான். புத்திசாலியான நரி ஒரு யோசனை சொல்லிச்சான். உடனே வேகமாக பறந்து போன அந்த காக்காவும் நரியும் பக்கத்தில் உள்ள அரண்மனை பக்கம் போச்சுங்க. அங்கே குளிச்சுட்டு இருந்த ராணியோட நகைகளை இருக்கிறத பார்த்துச்சுங்க. அங்கே இருக்கிற காவல்காரங்க பார்க்குற மாதிரி அந்த நகையை தூக்கிட்டு பறந்துச்சு அந்த அம்மா காக்கா. அப்போது அந்த அப்பா காக்கா சத்தம் போட்டுச்சு. உடனே எல்லா காவல்காரர்களும் அதுங்களை துரத்த ஆரம்பித்தாங்க. நகையோட பறந்த அம்மா காக்கா சரியாக அந்த பொல்லாத பாம்பு வசிக்கிற மரப்பந்துக்குள்ளே அந்த நகையை போட்டுச்சு. உடனே ஓடி வந்த காவலர்கள் அந்த நகையை எடுக்க பார்த்தாங்க. அப்போ தான் வெளியே வந்துச்சு அந்த பொல்லாத பாம்பு. துணிச்சலான அந்த வீரர்கள் ஒரு பெரிய சுத்தியை எடுத்து அந்த பாம்பை வெட்டி கொன்னுட்டாங்க. இத்தனை நாளாக தங்களோட காக்கா குஞ்சுகளையும் காக்கா முட்டைகளையும் தின்ன பொல்லாத பாம்புக்கு சரியான தண்டனை கிடைச்ச பார்த்து காக்கைகளுக்கு ரொம்பவே சந்தோஷம். உடனே தங்களுக்கு நல்ல யோசனை செஞ்ச நரியாருக்கு ரொம்பவே நன்றி சொல்லிச்சுங்க அதுங்க. அதுக்கப்புறமா நிறைய முட்டைகள் இட்டு காக்கா குஞ்சு வெளியே வந்ததும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சுங்க அந்த அம்மா காக்காவும் அப்பா காக்காவும்.